வாழ்க வளமுடன்! பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் ஊடக நிறுவனத்தார்க்கும் என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து சப்ஸ்கிரைப் பதிவிறக்கம் செய்து என்னை மகிழ்விக்கின்ற ரசிகப் பெருமக்களுக்கும் வணக்கங்கள். என் கதைகள் ஒரு வகை கற்பனை ஓட்டமே என்றாலும் ஏதோ ஒன்றை விளக்குதற்கே வாருங்கள் இன்றைய சிந்தனைக்குரிய கருவாம் நமது செல்வங்கள் காண்போமா. பட்டுக்கோட்டை மதிவாணன் என்பவர் ஓரளவு கல்வி பயின்று இருந்தாலும் அவரது மனோபாவமோ தம் முன்னோர் போலவே பொருட்செல்வங்கள் மேலும் மேலும் சேர்த்திடவே ஆசை கொண்டார். அப்படி இருந்தது. உலகில் பெரும் ஆளாக வரவே இதன் வழி இளமை தொட்டு ஆர்வம் கொண்டு விளங்கினார். செல்வத்தின் வழி திருமணம் புரிந்திடவும் நாட்டமில்லை. அப்போது மதிவாணன் பெற்றோர்களோ தம் பொருட்செல்வங்களை மேலும் காத்திடவும் வளர்த்திடவும் வம்சாவளி வாரிசுகள் தேவை என்பதால் தன் மகன் மதிவாணனுக்கு திருமணம் செய்து வைக்க திட்டமிட்டனர். மதிவாணனோ தனக்கு துணையாக வருபவள் தன் முயற்சிக்கு தடையானால் என் செய்வது என்று பயந்தே போனான். கல்வி வழியே வேலைவாய்ப்பை பெற்று அதன் வழியே அறிவையும் பெருக்கலாமே என்றும் அவனது அனுபவப்பட்ட உறவினர்கள் சிலரின் எண்ணங்களாக ஆசைகளாக இருந்தன. அழியும் இந்த பொருட்செல்வம் குந்தி தின்றால் எவ்வளவு நாளைக்கு வரும்? பொருட்செல்வத்தை இவன் சேர்த்தாலும் திருட்டுத்தன்மை உடைய சிலரின் இவனது நட்பால் உறவால் களவாடப் பெறலாமே. இப்படி களவாடப் பெற்றால் இருந்த இவனது பொருட்செல்வமும் இல்லாமல் போய்விடுமே. வருங்காலத்தில் எதில் முதலீடு செய்வது என்று திணறுவானே. எப்படி வாழ முடியும் என்று அப்பொழுது யோசிப்பானே. நிலையான செல்வம் என்று ஒன்று இவனுக்கு துணையானால் அதன் வழி தனது அறிவு பெருக்கத்தால் உலகில் எப்படியும் அவன் வாழ முடியுமே என்றும் தற்கால போக்கை எண்ணி மதிவாணன் பெற்றோர்களும் சிந்தித்து நாம் சொல்லி அவனுக்கு புரிய வைப்பதை விட கல்வி செல்வம் வழியே உயர்ந்து வரும் ஒரு அறிவாளி பெண்ணை தேடி கட்டாயப்படுத்தி அவனுக்கு திருமணம் செய்வதே மேலானது என்று கருதி திருமணமும் செய்து வைத்தனர். வந்த மருமகள் அறிவுமதியோ செல்வந்தர் வீட்டு பெண் அல்ல. ஏழை குடும்பத்தில் பிறந்து தாம் பெற்ற நல்ல கல்வியால் உயர்ந்து ஓர் அரசாங்க உயர் அதிகாரியாய் விளங்கியவள். அளவுடன் தேவைக்கு ஏற்ப பொருள் ஈட்டி அந்த வாழ்வில் எதிலும் அகலக்கால் வைக்காமல் வாழ வேண்டுமென்கின்ற துடிப்பு எண்ணங்கள் உடையவளுக்கு விதிவசத்தால் பொருட்செல்வமே உயர்ந்தது என்ற கொள்கையுடைய வரனுக்கு வாழ்க்கைப்பட நேர்ந்துவிட்டது. அவள் மனதுள் நினைத்தால் எல்லாம் ஏதோ ஒரு காரிய காரணத்திற்காகத்தான், கர்மா விதிப்படியே யாவும் நடக்கும் என்று அமைதி கொண்டாள் அறிவுமதி. வாழ்க்கை ஓட்டத்தில் எந்த ஆடம்பர பொருள் செல்வத்தின் மீதும் அவளுக்கு விருப்பம் இல்லை. அதை பார்ப்பதும் எண்ணுவதும் தொடுவதும் கூட இல்லை. ஆனால் அலங்கார நகைக்கடை போல் பொம்மை போல் தன் மனைவியை அலங்கரித்து பார்க்க நினைத்த மதிவாணனின் எண்ணம் நாளடைவில் நிறைவேறாமல் போயிற்று. அவள் நகைச்செல்வங்களை அணிந்து கொள்ள மறுத்துவிட்டாள். மனக்கசப்பு கொண்டான். எளிமையான அடக்கமான எதிர்மறையான அவளது போக்கு இவனை வாட்டி வதைத்தது. ஒரு நாள் இவன் அறிவுமதியை நோக்கி, பொருட்செல்வத்தை மட்டும் நீ ஏன் வெறுக்கின்றாய்?
பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை என்பதை நீ உணரவில்லையா என்றிட, அவளோ பதிலுக்கு புன்சிரிப்புடன் அவனது எண்ணத்தை போக்கிட நினைத்தவள், கேடு இல்லாத செல்வமே விழுச்செல்வம், அதுதான் கல்வி என்பதை நீங்கள் அறியவில்லையா என்றிட, அவனது பெற்றோர்கள் அப்போது அவர்களின் உரையாடல்களை ரசித்தபடியே மனதுக்குள் சபாஸ், சரியான போட்டு என்று மகிழ்ந்த நிலையில் உரையாடல்களை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தனர். உரையாடல்கள் தொடர்ந்தது. மதிவாணன் அவளை நோக்கி, கல்வி கற்பதற்கே இன்று நிரம்ப பணம் வேண்டுமே என்று யோசிக்க வைத்தவன் மேலும் சொன்னான், இன்று வேலை வாய்ப்பை பெறுவதற்கும் வசதியாய் ஆடம்பரமாய் நாம் வாழ்வதற்கும் பணம் தேவையல்லவா? மேலும் பணமும் செல்வம் பொருளும் உணவு உடை உறையுள் ஆகியவற்றை வாங்கிட அடிப்படை தேவைகளை நாம் பெற்றிட பணம் தேவையல்லவா? எவ்வாறு அது இல்லாமல் நீ உணவு உடை உறையுளுக்கு நிறைவேற்றிட முடியும் என்று கேள்விக் கணைகளை அடுக்கியவனுக்கு அவளோ, நான் எதையும் முழுமையாய் வெறுக்கவில்லை. பணம் ஓரளவு வாழ்க்கைக்கு தேவைதான். என்றாலும் பலரது அழிவுக்கே பணம் காரணமாகின்றதே. ஆனால் கல்வி மட்டும் அழியாது அல்லவா? சிந்திக்க வேண்டாமா என்று உணர வைத்தாள். மதிவாணன் உடனே, சரிதான், என்றாலும் கல்வி கற்றவர்கள் செல்வம் படைத்தவர்களின் தயவில்தானே வாழ வேண்டியுள்ளது என்றிட, அறிவு மதியோ தமது அறிவால் கொடுக்க கொடுக்க எடுக்க எடுக்க குறைவது பொருட்செல்வமே. கள்வரால் திருட வாய்ப்பு உண்டு. ஆனால் கல்வியானது கொடுப்பவரையும் கொள்பவரையும் வாழச் செய்திடுமே. உங்களை போல்பவர்க்கு அறியாமை இருள் அகற்றி வாழச் செய்வதும் கல்விதானே என்றிட, சினம் கொண்ட மதிவாணன், அடி போடி பைத்தியக்காரி என்று ஆணவப்பட்டான். அந்த ஆணவத்துடன், எங்கள் பணம் பத்தும் செய்யுமே என்றான். பணம் இல்லாதவன் பிணமே என்றான். பணம் என்றால் பிணங்கள் கூட வாயை திறக்குமே, நீ கேள்விப்பட்டது இல்லையா என்று உணர வைத்தான். அல்லது நீ படிக்கவில்லையா என்றும் பயமுறுத்தினான். எங்களை போன்றவர்களுக்கு நினைத்தால் உயர்ந்த பதவியையும் உயரிய எந்த பொருட்களையும் நினைத்தவாறு விலை கொடுத்து வாங்கிட முடியுமே. கற்றவரால் எடுக்கவும் கொடுக்கவும் முடியுமா? அல்லது நினைக்கவும் அதை பற்றி பேசவும் தான் முடியுமா? வேறு என்ன செய்ய முடியும் கற்றவர்களால் என்று கேள்விக் கணைகளை தொடுத்தான். அவனது அத்தகைய அறியாமையை எண்ணிய அறிவுமதி உடனே, அறிவியல் மேதைகள் நமக்கு தந்த நல்ல கொடைகளால் தானே நம்மால் இன்று நிம்மதியாய் வாழ முடிகின்றது என்று அவனை சிந்திக்க வைத்தார். உடனே மதிவாணன், குடும்பம் என்பது வறுமையில் இருந்தால் எந்த மாமேதைகளாலும் ஆய்வை மேற்கொள்ள முடியாதே. புதுமைகளை கண்டறியவும் ஆய்வை மேற்கொள்ளவும் பணம்தானே அடிப்படை தேவையாகின்றது. சிந்தித்த அறிவுமதி முற்றிலும் அந்த பொருட்களை நான் வெறுக்கவில்லை. தேவைக்கு அதிகமாக தேவையில்லை என்று தான் கூறுகிறேன். பணம் ஓரளவுதான் தேவை என்றாலும் பணமேதான் உயிர் நாடி என்பதை என்னால் எவ்வாறு ஒத்துக்கொள்ள முடியும்? கல்வி அறிவை வளர்த்திட அந்த அறிவு வழிதானே பல உண்மைகளை மனிதன் கண்டறிகின்றான். அதன் வழியே நல்ல பண்பாடும் நாகரிகமும் வளர்கின்றதே என்பதால் என்னிடம் கல்வி கற்றோம் என்கின்ற ஆணவம் எதுவும் இல்லையே. அமைதியாகத்தானே இருக்கின்றேன், செயல்படுகின்றேன். நாகரிகம் பண்பாடு வளருமே கல்வியால். அது மட்டுமல்ல, இறை உணர்வு பெருகுவதுடன்
நன்மை தீமைகளை பகுத்து அறிவதால் நல்வழியில் வாழ்க்கை அமையும் அல்லவா என்றிட, மதிவாணனோ பசிவந்திடப் பத்தும் பறந்து போகும் வறுமைதான் இன்று சமூகத் தீமைகளுக்கு காரணம், அந்த அடிப்படை கூட நீ அறியமாட்டாயா என்றிட, அறிவுமதியோ சற்றும் உணர்ச்சி பொங்கிய போக்கில், பண்டைய செல்வங்கள் மட்டும் வாழ்வில் எந்த அமைதியையும் கொடுக்காதுங்க. வறுமையிலும் அகலக்கால் வைக்காமல் செம்மையாக வாழ்பவனே கற்றவன். ஆனால் செல்வந்தர்களோ தமது செல்வச் செருக்கினால் தவறு செய்கின்றனரே. கல்லாதவனும் கூட தனது அறியாமையினால் தவறு செய்கின்றானே, அதையும் உணருங்கள் என்றிட, அப்போ நீ கண்டிப்பாய் பொருளோடு கல்வி செல்வமும் நம்மை போல் இணைந்து சேர்ந்தால்தான் வாழ்வு சிறப்படையும் என்கின்றாயா? புரிகிறது புரிகிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன் அறிவுமதி என்றிட, அவளோ உணர்ந்த அவனை நினைத்து மகிழ்ச்சியில் திளைத்தாள். உண்மைதானுங்க, கல்வியால் அருள் குணம் பெறுகின்றோம், பொருளால் இவ்வுலக வாழ்வை சிறக்கச் செய்கின்றோம் என்று ஒற்றுமை கருத்து உணர்வுடன் வேறுபாடின்றி வாழ வைத்த தம் வாழ்விலுமே நிரந்தரமாய் தொடர்ந்தனர் என்பதால் குடும்பத்தினரும் உடனே அவர்களை கவனித்தவர்கள் வாழ்க வளமுடன் என்று உள்ளத்துள் மகிழ்ந்தனர். எனவே கல்வி மற்றும் பொருளை முயன்று தேடுவது நமது கடமையாக அமையட்டும் என்ற உணர்வை நாமும் இக்கதை வழி பெறுவோம். வாழ்க வளமுடன்.